தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுவையில் லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக 27ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 29ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை 30ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டியும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 27ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 27ஆம் தேதி வரை வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகள், தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 27ஆம் தேதி தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 30ஆம் தேதி வரை மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு: கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார் 20 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் தேவாலா 19 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா தலா 15 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ, நீலகிரி மாவட்டம் மேற்கூடலூர் தலா 14 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் தாலுகா அலுவலகம் பந்தலூர் 13 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையார் தலா 12 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி தலா 11 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தேனி மாவட்டம் பெரியார், தென்காசி மாவட்டம் செங்கோட்டை 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தேனி மாவட்டம் தேக்கடி, தென்காசி மாவட்டம் குண்டாறு அணை, நீலகிரி மாவட்டம் கிளம்பாக்கன், கடலூர் மாவட்டம் காட்டுமயிலூர், தென்காசி மாவட்டம் 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சேலம் மாவட்டம் ஆனைமடுவு அணை, சேலம் மாவட்டம் சந்தியூர் கேவிகே ஏடபிள்யூஎஸ், கோயம்புத்தூர் மாவட்டம் மக்கினம்பட்டி, திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோமிக்கி அணை பொதுப்பணித்துறை, நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம், தேனி மாவட்டம் வீரபாண்டி, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி மாவட்டம் தள்ளி, நீலகிரி மாவட்டம் கீழ்கோத்தகிரி எஸ்டேட், கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை, சென்னை மாவட்டம் அண்ணா நகர், கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை தாலுகா அலுவலகம், தென்காசி மாவட்டம் கடனா அணை, கன்னியாகுமரி மாவட்டம் அணை கிடங்கு, திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு, திருப்பத்தூர் மாவட்டம் தாலுகா அலுவலகம் திருப்பத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் விமான நிலையம், தென்காசி மாவட்டம் ராமநதி அணை பகுதி தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை தொண்டியில் 38.3 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.